அப்போ மருமேனே மயிலி மருமேனே ஒரு 25 ரூபா கொடுத்துட்டு இதை வச்சுக்கிறீங்களாப்பா? வெட்டிருமாப்பா. என்னால் நிற்கும் போது மேலே ஏக்காய் உனக்கு சிரிப்பு. நீங்கள் வந்து நின்றுவாரு. நான் எவ்வளோ மனசை கல்லாக்கிட்டு நிற்கிறேன் பாருத்தா ஆத்தா. அந்த கொத்தமல்லி பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப போடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. கொத்தமல்லி கீரையோடவே குத்தி வச்ச குத்து சம்பா நாங்க கேட்கலாம். நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கம்மன் கூடு. ஆப்பிள் செல்லு சீய சொல்லு நாங்க கேட்கல. நாங்க பேசுறதுக்கு செல்லு கேட்டா எவனும் கொடுக்கல. நாங்க கேட்டதெல்லாம் பேச செல்லு, ஆனா கிடைச்சதெல்லாம் டச்சு செல்லு. நாங்க கேட்டதெல்லாம் பேச செல்லு, ஆனா கிடைச்சதெல்லாம் டச்சு செல்லு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே இங்க 4 பேரு திங்கிறது எனக்கு பிடிக்கல. நாங்க என்னதுண்டு என்ன செய்ய? அட கூட்டமுறா இல்ல இல்ல, நீங்க என்னதுண்டு என்ன செய்ய? இங்க கூட்டமெல்லாம் இல்ல இல்ல. அண்டகுண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெண்களை வச்சுத்தான். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம் நாளைக்கு. கோப்பூர் கண்ணா நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். பசலை கணித்து நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ஒரு ஆள் சிங்கம் சூப்பரா. என்ன திரைப்பட புகழ் என்னத்த படம் நடிச்சு என்னத்த பப்புனா நடிக்கும் மச்சான் MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு புளியகுளம் கிராமத்தின் சார்பாகவும் மாமன்னர் மருதுபண்ட இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போத்தி மரியாதை செலுத்தப்படுகிறது. எனது அன்பு தம்பி மெதலைக்குளம் புளியங்குளம் சோனை அவர் சார்பாகவும் மாமன்னர் மருதிருவர் அன்பு வாரிசுகள் என் தங்கங்கள் சார்பாக பொன்னாடை ஓத்தி என்னை மகிழ்வித்த அன்பு தம்பி சோனை. சோனை இளங்குயிலே அழகாய் சிரிப்பழகே சோனையா, மாலை எடுத்து வராமத்தால நான் பார்த்து உனக்கு மாலை தொடுத்து வாரே மாமான நாள் பார்த்து. ஓஹோ ஆஹா ஓஹோ ஆஹா சோழ இளங்குயிலே அழகாய் தோளிருந்தோம் காவிரியே, மாலை தொடுத்து வாரே மச்சான நாள் பார்த்து உனக்கு மாலை தொடுத்து வாரே மாமான நாள் பார்த்து. ஓஹோ ஆஹா ஓஹோ ஆஹா. நன்றி நன்றி சோனை. இருப்பா இருப்பா, நான் கட்டி காத்த என் பழைய காலவாசம் இடிஞ்சு போய் கிடக்கடா. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு போகிறானோ.
எத்தனை பேர் ஒத்தையில் பயந்து திரும்பி பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கானோ. என் தங்கங்களே, என்ன கொள்ள கழிச்ச நடந்தாலே என் மச்சினே இந்த டீ கடைக்கு வரைஞ்சி கட்டி நடந்ததுக்கு துருவா போயிருந்தாருன்னா தொண்டியில் கருவாடு வாங்கி திரும்பியிருப்பார். கதைக்கு வாரேன், வானே வானே. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த யூடியூப் ஸ்டாண்டுக்கு கீழே உட்காந்து ஒரு 4 பேர் திருச்சொல்லி தங்கராசு ரைசுங்களோட மோசமாக அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. செகுலில் அரை வாங்கிட்டு கிழக்க வந்து ஓட போகிறேன். ஆறாவேன் மஞ்ச பண்ணியண்ணா இவனா சிரிக்கிறேன். குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் தம்பி, என் குடும்பம் கேவலமா தெரியுதோ. குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன். 7 குழந்தைய பத்தான் மை ஃபாதர். எங்க அப்பா ஏன்னா இதே பொழப்பா கிடையாது. தலப்பா கட்டு பிரியாணின்னு உன்னை யார் தூக்க வச்சு எழுப்பி விட்டுவேன். தூங்கு ப்ரோ. எங்க ஆத்தா பெயர் நங்கை மோகினி. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த கொடுமையான ஒருத்தன் கேட்குறேன். நன்றி. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்கெங்கே பொண்ணு பார்த்தாங்க. எனக்கு அமையல. காரணம் 7ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல போல்டும் 5ஆம் இடத்துல கிறிஸ்டப்பா இருந்ததுனால என் ஜாதகம் விலகிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இளையாங்குடிக்கு அங்கிட்டு பழைய குடி கஞ்சிய குடி முதன்னு எதிர்த்து பேசுனான்டா. தோப்புற கண்ணே அரை வாங்கிட்டு போறேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் போயிருக்காங்க. அந்த ஊர்ல பஸ் இல்லை, பேருந்து இல்லை, பூக்கடையும் அடைச்சிட்டாங்க. எங்க ஆத்தா கம்மாக்கரையில் போய் பார்த்துருக்கு. எருக்கலம் பூ கடந்திருக்கு. ஒரு 1/2 கிலோ ஒடிச்சு அந்த பிள்ளை தலையில வச்சிருக்கு. பால் அடிச்சு இப்ப ஒரு கண்ணு மட்டும் சுண்டி இல்ல அரிநாச்சி மேனி. அந்த அழகு தேவதை எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு பார்த்துருக்க பொண்ணு எப்படி இருக்கும்னு. அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே டிவியே ஓடுமுடா கேபிள் இல்லாமன்னு சொன்னாங்க எங்க அம்மா. அந்த அழகு தேவதை இன்னைக்கு மெதலக்குளம் கிராமத்து நந்தவனத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. என் தேவதை, என் வருங்காலம் மனைவி அழகுள்ள பொம்பளை அமையணும். கருப்பா இதுல கொஞ்சம் மிஸ் ஆச்சு. உன் எல்லையில செவரொட்டியை சுட்டு தின்னுடா. என் வருங்காலம் என் மனைவி இந்த மேடையில கால் எடுத்து வைக்கணும். மெதல குளத்தில் இருக்க பொம்பளைய ஊற வாயடைச்சு பேசாம இருக்கணும். இப்படி நமக்கு அழகு இல்லைன்னு சீந்தி சீந்தி நீங்கள அழுகணும். அந்த என் வருங்கால மனைவி பேர் என்ன தெரியுமா மேடம்? உங்களுக்குலாம் தெரியாதுல்ல. அது பேர் என்ன தெரியுமா? புவனேஸ்வரி. புவனேஸ்வரின்னு பேர் இருக்க பொம்பளை எந்திரிச்சு வீட்டுக்கு போயிரு நலுக்குப்படாம வெட்டி வெட்டி இழுத்துருவேன். இந்த பேரை நமக்கு வச்சு தொலைச்சிட்டேன் நான். புவனேஸ்வரி கண்ணே, புவனேஸ்வரி கல்யாணத்துக்கு நீங்களாம் வரணும்டா. என்ன எதுவும் கிளி ஜோசியம் பார்க்க வந்திருக்காங்களா என்ன? ஏன் சிரிக்கிறியா? ஏன் சிரிக்கிறிய? கண்ட்ரோல். என் மனைவி வருங்கால மனைவி புவனேஸ்வரி வந்து விட்டாளா? ஆஹா ஆண்டவா, அழகு மலையானே, தருமமுனீஸ்வரா, மெதலக்குளம் கிராமம் புண்ணிய பூமிக்கு வந்து எனக்கு நல்ல ஒம்பளை அமைஞ்சிருச்சு. இன்னும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன். இந்த காலை எங்கனே பார்த்துருக்கேன். அதே தேன்றாட்டு காலு. என்ன உள்பாவடை இல்லாமல் கீரை முண்டை பட்டாப்பட்டி டவுசரை போட்டு வந்திருக்கா. செகதியில் மீன் பிடிக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். புவனேஸ்வரி என்னடா அது சிப்பி பாரு, நாய்க்கு கண்ணாடி ஓட்ட மாதிரி இருக்கு. புவனு புவு ஏன் சீக்கு வந்த முண்டையா? ஆளுகெல்லாம் காணாம. ஏய் அதான் என் மனைவி எப்படித்தான் இருக்கு.
இது நானும் டவுன் பஸ்ஸில் ஏறினா எங்களுக்கு டிக்கெட்டே கேட்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே டிக்கெட் கேட்க மாட்டாங்க. இப்போ டிக்கெட் வாங்க மாட்டாங்க. நீ வந்து நாளையிலேருந்து எங்கள் மச்சான் பிரசிடண்ட் கிட்ட சொல்லி ஒரு 100 அட்டை போட்டு தரேன். மிதலக்குளம் பொம்பளையோட சேர்ந்து 100 வேலை வாரு. அட்டை போடுவாங்களா? உன்னைய பார்த்தா எந்த பொம்பளையும் வேலைக்கு வராது. நீ சீமக்கரில் எப்படி உட்காந்துருப்பா கண்ணே புவனேஸ்வரி. எல்லா பொம்பளையும் மசத்துக்குள்ள பூ வைப்பாங்க. நீ என்ன உளிய வச்சு அடிச்சு அது மண்ட மசுறு என்னடா அது விளக்கண்ண வாடையா வருதாடா. கண்ணே என் அருகில் வா. கிட்டத்தில் வர்றேன். ஐயோ எரசடிக்காம வாடா கேவலப்பட. அந்த ஓட்ட பல்லுக்கு அதுக்கு அப்படியே எலிக்குட்டி எட்டி பார்த்த மாதிரி எச்சி புழுக்கு புழுக்குன்னு வருது மயிறு. சரி விடு, நாட்டில் இந்த மாதிரி பொம்பளை அடைக்காம திடுறாங்க. ஆத்தா உன் டாட்டாச்சி கீராட மூடு. இசு முகரைக்கு சேலை ஒரு கலரு தங்க ஜாக்கெட்டு. இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்கு இன்னும் 85 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வர ஞாபகமா இருக்குமா? சோத்துல கை வைப்பாங்க. ஓம் பல்லுதான் தெரியும். தொடாத நீ போ. ஏ ரஞ்சிதமே வடி நந்தவனத்துல கொஞ்சு விளையாட நம்ம ரம்மியமாகவே திம்மாங்க பாடல நீ பாட. ஏ ரஞ்சிதமே வடி நந்தவனத்துல கொஞ்சு விளையாட நம்ம ரம்மியமாகவே திம்மாங்க பாடல நீ பாட. சித்திரத்தேனே நீ வாடி அடி செல்ல கிளியே ரஞ்சிதமே வடி நந்தவனத்துல கொஞ்சு விளையாட. 1000 கோடிக நிலவக பொத்த முகம் மாறு அந்த ஆதிசிவன் பிள்ளை மேனி முழுவதும் திருநீர். நான் பிறந்தது மதுரை உசலம்பட்டி பக்கம் சேடப்பட்டி யாகும். பாப்பா வட்டி பெற்றோரின் பூர்வீகம் என்ன வந்த பெண்மேல உண்மையகம். நம்ம ராமநாதபுரம் அமுதி ராமநாதபுரம் ஆட்சி புரிந்துட்ட ரகுநாத சேதுபதி எவருக்கு நன்கொடை எழுதி ராஜாக்கள் ராஜதை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை இதோட வாக்கட்டு கட்டலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புவனேஸ்வரி. உன் பழைய கப்ளிங்க்கு என்னையால கிரீஸ் வைக்க முடியாது. என்ன மச்சான் இந்த பல்லு வரும்போது நட்டுவாக்காளி மாதிரி கூட அப்ப கூட கையை எங்க வைக்கிறேன் பாரு. தம்பி அப்ப மருமேனே மயிலி என் மருமேனே ஒரு 25 ரூபா கொடுத்துட்டு இதை வச்சுக்கிறீங்களாப்பா? வெட்டிருமாப்பா. என்னால நிற்கும் போது மேல நாய் வீச்சமாவே இருக்கு. சரி எவன் குடிய கெடுக்க 77 ஒட்டுவோம் முகரைக்கு. எனக்கு உன்னை பார்க்கும் போது அப்படியே குதறணும் போல இருக்கு. ஏக்காய் உனக்கு சிரிப்பு நீங்க வந்து நின்றுவாரு. நான் எவ்வளவு மனசை கல்லாக்கிட்டு நிக்கிறேன் பாருத்தா. ஆத்தா அந்த நரைச்ச மட்டை எங்க ஆத்தா சிரிக்குது. என் பிள்ளைய எப்படி பாங்கணத்துல தள்ளிட்டாங்களே. நான் டெய்லி இது முகத்துல முடிச்சுட்டு போய் திருச்சூர்ல 2 குளுக்கோஸ் ஏத்திட்டு தாத்தா போறேன். என் அழகுக்கு என்னத்தா அப்படி சிரிக்கிற நீ? வாயை பொத்திக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புவனேஸ்வரி. ஓ கல்யாணம் ஆனா என்னை மன்னிச்சிரு புவனேஸ்வரி. என்ன மச்சான் என் மண்டையிலே தான் அடிக்கிற. என் பொண்டாட்டியை கூப்பிடுவா? மையூ மயிலா மாயு மாயுவா? கண்ணே மச்சான் ஏன் அப்பப்போ சொன்னாங்குற? மாசமா இருக்க 3 மாசம் முழுகாம இருக்க. அடி பிறகு திணி முண்டை உன்னைய கூட விட்டு வைக்காத இந்த விருதுநகர் தொகுதியில எவன்டி இந்த களவாணி பேரு நான் வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேன். டாக்டர் என்னடா சொன்னாரு? இன்னும் 7 மாசத்துல குழந்தை இருக்கும்னு சொல்லியிருக்காரு. உன்ன மாதிரியே ஆம்பளை பையனா. ஆனா அந்த பிள்ளை விதக்கும் போது வெள்ளாட்ட முழுக்க டாக்டர் செத்து போவேன். அவன் ரெடியா பெட்டில் நின்றுக்கிட்டே இருப்பார் டாக்டர். உன் வயிற்று அமைக்கிக்கிட்டே உன் பிள்ளை வெளியே வரும்போது இருந்தா
கீரி பிள்ளைஞ்சு சரியான குறும்பு. நான் வேணாம் வேணாம்னு சொன்ன கேட்கவே மாட்டேன்ட்டேன். ஐயோ ஐயா ஐயோ ஐயோ. கண்ணே மாயா கண்ணே வெளியேமா. அது கட்டப்போம் நடம். ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி வரும்போது நம்ம திருச்சியில் இந்த வளைவுல கிலோ 3 ரூபாய்ன்னு வச்சுருந்தாங்க. உனக்காக நான் சாயல்குடி கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். மாயா அவளை அடிக்காத, அவ முழுகாம இருக்கா. அவதான் உங்க அக்கா. நீங்க 2 பேரும் ஒரே சிலிண்டர்ல டீப்ப உருவணும். யாரு அக்கா? அப்ப அவளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா இல்ல வச்சிருக்கீங்களா? ஒரே சிலிண்டர் ஒரே ஓசை 2 சிலிண்டர் சொர்க்க முடியாது. ஏன் 2 அடுப்புல ஒரு வெடிச்சிரும். ஏண்டி என்ன உனக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருந்தா என் வாழ்க்கையில குறுக்க சரி வந்த இடத்துல சண்டை வேணாம். என்ன சண்டை வேணும்? போடா. ஏய் இதெல்லாம் புடிச்சு போடுவே. அவளோட நீங்க குடும்பம் பண்ற மாதிரி தான் நான் போறேன். கரகரன்னு அறுத்து போடுங்க. ஏன் புருஷன் இத சொந்தமா இருந்து வாழ தெரியல வக்கத்தவள. யாரு வாழ தெரியல? யாரடி வாழ தெரியல? யாரு வாழ தெரியல? புவனேஸ்வரி கற்பம் கலைஞ்சிராம பொண்ணு. அறுப்பு கலையுது போடா. சண்டை ஓடாத. எதுல முடிக்கிற? புவனேஸ்வரி மடுவ மர புவனேஸ்வரி. என்னடி இங்க வந்து அழுகுற? ஒரு பொம்பளை லட்சணமா அடக்கொடக்கமா இருக்கல, அப்படியே திறந்து போட்டு அழுகுற. ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். அத்தான் அவகிட்ட என்ன பேச்சு? குழந்தைக்கு என்னடா அது வெந்த நட்டுவா களிமா. ஆனா நீங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்க. நீ பொத்து மூதேவி. 2 பேரும் அக்கா தங்கச்சி அடிச்சுக்கலாமாடி? யாருக்கு யார் அக்கா தங்கச்சி? ஒரு வாரிசு சுமக்கிறவ அவதான் மாயா. யாரு? என் தங்கச்சி நிக்குதா ராசாத்தி. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. வேமா வாத்தா ராசாத்தி. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு
ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் ஆடலாம் பாடலாம் ஆடலாம். அம்மா பேயி ராசாத்தி 100 வருஷம் நல்லா இருந்தா என்னை காப்பாத்து. இரு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ அப்படி ஆள் இல்லையேனே. நான் தப்பு பண்ணது அதனாலதான் உன்னை எல்லாரும் நம்புறாங்க. நானும் நம்ப மாட்டேன். இது சென்னையா இருக்குமா? ஆடா மாடாது மாயா ஆடா மாடா எட்டி பாருப்ல உட்காந்துக்கிட்டே இருக்காம எந்திரிப்ல. ராசாத்தி கத்தாய் இருப்பா எந்திரிச்சு பாரு உட்காந்துக்கிட்டே இருக்க. இப்படிதான் வளர்த்தியா? ஐயோ சரி சரி வா வா வா. ஏய் வாயடக்கு இல்ல அடக்க பண்ணி போடுவேன். உன் நாத்தனா யாருக்கு யாருக்குடா? யாருக்கு யார் நான் அண்ணன் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும்? இவ தானே எனக்கு நாத்தனா. இவ சின்ன குக்குரே, ஆ அவ குக்கு இரே. ஏ குக்கர் இதுனா அல்சர் வரும். சரி நான் நாத்தனா சரி. பத்தியா எப்படி வயரிங் வேலை அண்ணே, வாங்குறா? அவ மதனியா சரி நான் நாத்தனா எப்படி நாத்தனா? ஏய் தள்ளு. என்ன பொப்பளை ஊட்டியாந்திருக்க நீ? என்ன பொப்பளை ஊட்டியாந்திருக்க? இது கூட அவ பேச்ச பத்தியா? முன்னத்தமர சம்பளத்துக்கு உனத்தவரை யாரு வர்றா? இன்னும் 200 ரூபாயில இரு நீ. எத்தனை வருஷம் ஆகி போயிருச்சு? உன் பேர் என்னம்மா? என்ன நீங்க பேசுறீங்க அவள்கிட்ட? பேசி பாப்போம்ல இருப்புல பேசுறதோட நம்ம சரி தானே. சரி என் தங்கச்சி. ஏய் பொம்பளை பிள்ளை 2 பேர் நிக்கல அங்க என்ன கட்டி குடிச்சிருக்க பொம்பளைய? என் பேரு இப்ப தானே சொன்னேன் உன்னை ஒழுக்கமான ஆளுன்னு. என் பேரு பூ. ஏய் இந்தடி பேரை சொல்லுடி. புவனேஸ்வரி. ஏன் அத இப்படித்தான் சொல்லுவாங்களா உங்க ஊர்ல பேரு? போனா ஒழுக்கம். ரொம்ப கொலையிறாளே. ஏய் உன் பேர் என்ன பிள்ளை? என் பேர் மயிலு. மயிலு எப்படி பேர் சொல்றா? என் பேரு வள்ளி. உன் பேர் என்ன? அண்ணே உன் பேர் என்னண்ணே? மயிலுன்னா நான் ஏறட்டேன். ஆ பேர் சொல்லு. மயிலுன்னா நான் ஏறட்டா. என்னம்மா கால் இருந்துல ஏற காலை மணிக்கட்டோட எடுத்து விடுவேன். பூபு 1000 தாங்கிற இடத்துக்கு தலைவி என் தங்கச்சி பூபு. மச்சான் நான் உனக்கு பொச்சு பொச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். இங்க பாரு. நான் பாருங்கண்ணா. ஏய் என்ன இப்படி பேசிட்டீங்க நாத்தனானுக்கு? சாரி போனா சாரி. என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர். கொட்டி அழகு. ஏய் விக்க திருப்பி வைக்கிற. என்ன மஜல்ல என்னக்கா? ஏய் இதனடி கையில வச்சுக்கிட்டு தெரியுதா? மெதல குளத்துல வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டா மெதல குளத்துக்கார ஊரா சொல்லட்டான். மெதல குளத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் மசரம் புடுங்கினான்னு சொல்லட்டான். ஆனா உன் தலையில பார்க்கும்போது கதவாளி மண்டம்மா போனா குத்திக்கத்தா கட்டம்ங்களாங்க. யாரு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு அவ செலவு உன் தலையில விழுந்து போயிடும். சரி அப்பா என்ன சொன்னாரு? ஐயோ என்ன பாடு. அவன் எப்படியாவது என்னை காடு விடணும்னு நினைக்கிறாத்தா. ஏண்டி உடைய கொல்லலுடைய என்ன நினைக்கிறாரு? என்னடி பண்ண? என்னைய கொண்டுட்டு அவளை வச்சுக்கணும்னு பாக்குறியா? நான் ஒரு யோசனை சொல்லவா? என்ன என்ன இந்த ஒரு ஆள்னால தானே உங்க 2 பேருக்கும் பிரச்சனை. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு தள்ளிருக்கல. ஏத்தா அவரைத்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். விளங்கு. ஏத்தா இந்த கையை பிடிக்கும் போது உனக்கு என்ன உணர்வு வருது? ஒரு பொம்பளை புள்ள தொடுற மாதிரியே இல்லையே. காலி போயிட்டாய். உங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னைய பார்த்தா அதுக்கு ஏண்டி கையை இந்த புடி பிடிக்கிற? ஏண்டா தீப்பெட்டி மண்டை. ஏன் நாத்துல நான் தொடுறேன். ஏய் நீ பொம்பளை வேஷத்துலதான் இருக்க, மரியாதை அங்க நின்னுக்க. என்ன நீ பொம்பளை வேஷம் போட்டா எல்லாரையும் இங்க இரு. போடி ஏய் போடி. மாயா சொல்லி வை மாயா. இங்க ஏடி சுத்தி வர? இடத்த வர்ணிக்க விடுறியா இல்லையாடி? நாத்தனா உன்னை அண்ணே, இடத்த பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றேன் தெரியல. எவன நாத்தனா சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷம் எனக்கு மட்டும் தான் இந்த தெரியும். மாதிரி கிண்ணு இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கடி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி இன்பமே. சர்க்கரை பந்தல் தேமலை சிந்தவா
எல்லாரும் வழி விடுங்க. ஒரு அர்ஜென்ட் ஆஸ்பத்திரிக்கு இந்த கார் போதான். தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் 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 ஒத்துழைப்பு கொடுங்க. வேமா யாரும் எந்திரிக்காதீங்க, ஒரு பக்கமா ஒரு பக்கமா அங்கிட்டு வாங்க போய் கார் போறதுக்கு மட்டும் வழி விடுங்க. அங்கிட்டு பொம்பளை ஆளு இங்கிட்டு வாங்க தாத்தா. இங்கிட்டு அப்போ இங்கிட்டு வாங்கயா வாங்க இங்கிட்டு வாங்கப்பா முன்னாடி. இங்கிட்டு வாங்கயா ஐயா வழி விடுங்க. பார்த்து கருப்பேன். இடுப்பு வலி வந்துருச்சு போல இருக்கு. பிரசவத்துக்காக கூட்டி வராங்க. அண்ணங்களா உங்களோட பெருந்தொல்லையா ஆலோலம். ஏய் என்னடி? ஐயோ எனக்கு வயித்து ஏய் இரு வரேன். பிரசவத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த அக்கா மாசமா இருக்கு. அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம். இது முழுகா வந்தா உடனே புள்ள வரக்கு வயித்தே காணோம். ஐயோ அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுமா. வயிறு பிறந்து கிடக்கு முதுகுல. ஆடு பிறந்துரும். அண்ணங்களா உங்களோட பெருந்தொல்லையா ஆலோலம் பாடுவது கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேடை. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடி. யாருக்குமே புரியாது, அப்புறம் உங்களுக்கு அப்படி புரியும். ஊரறிய பேரெடுத்த வீரமுத்து பொண்ணு உனக்காக சமகரித்த வாழையில கண்ணு புரியாம புரிஞ்சுக்கிட்டு படுத்துறீங்க பாடு இருவருக்கும் பொருத்த பொண்ணு எழுதி வச்சா இப்பாடு. ஆசாத்தி ஆடுதா மேதர குளத்துல ஏமாத்தினா உன்னை வேணும் எடுக்கவே விட மாட்டேன். அப்புறம் நீங்க ஆடுறீங்களா நான் ஆட்டி விடவா? அடி பிச்சு விடுவேன் வச்சு. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி நீரா பூசாரி சூடையத்தி சாமி. மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. முத இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் இங்க திரும்ப. நாத்தனா பிரமோ போ திரும்பி வரல. ஏய் ஒரு பொம்பளை உள்பாவடை கட்டறதா இல்லையா? அதான் கேக்குறேன். பட்டாபடி டவுசர் போட்டு காடி. கைய பிடிக்காதே முதல்ல எரிச்சலா. இவ கைய பிடிக்கிறது பாருவே.